இன்றைக்கி மீன் வறுவல் மசாலா எண்ணெயில் பிரியாமல் நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா. நான் வந்து 1/2 கிலோ கிழங்கா மீன் எடுத்துருக்கேம்மா. நல்லா அந்த வால் பக்கம் எடுத்துருக்கேன். நல்லா கழுவி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுடுங்க. இப்போ ஒரு பவுலில் இந்த மீனை சேர்த்துடலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள். காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்குங்க. கரம் மசாலா 1/4 ஸ்பூன். மல்லித்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஜீரகத்தூள் கொஞ்சமாக, மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துங்கம்மா. 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1/2 லெமன். இதெல்லாம் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்கம்மா. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு தண்ணி சேர்ப்போம். தண்ணிக்கு பதில் எண்ணெய், 1/2 ஸ்பூன் எண்ணெய் பாருங்கள். இந்த அளவுக்கு இதை சேர்த்துருங்க. எண்ணெய் எதனால் சேர்க்குறேன்னா மசாலா வந்து நல்லா மீனில் ஒட்டிக்கும், எண்ணெயில் வந்து இறங்காமல் இருக்கும். இப்போ இந்த டைமில் 1 ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு, அதாவது கார்ன்ஃப்ளவர் மாவு, இது மேலே சேர்த்துருங்க. இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த அளவுக்கு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்கம்மா. இப்போ வந்து ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் நம்ம அப்படியே ஊற வைக்கலாம். பேன் வச்சுங்கம்மா. மீன் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்குங்க. பாருங்கம்மா, 10 நிமிஷம் ஆயிடுச்சு. மசாலா வந்து நல்லா ஒட்டியிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ எண்ணெய் சூடானதும் ஒரு பீஸாக எடுத்து எண்ணெயில் சேர்த்துடலாம். பாருங்கம்மா, ஒரு பக்கம் நல்லா செவந்து வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து திருப்பி விடலாம். இந்த ஃபிஷ் வறுவல் வந்து ரொம்ப நல்லா இருக்கும்மா சாப்பிட்றதுக்கு. பசங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கம்மா, எல்லா பக்கமும் இந்த அளவுக்கு நல்ல ஒரு கோல்டன் கலரில் வந்துடணும் செவந்து. அப்போ தான் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா மொறுமொறுப்பாக நல்லாயிருக்கும்.